من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. எங்களுடைய நாயத்தல் முஸ்லிமின் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் முஸ்லிம் என்ற பணியினுடைய தலைவர் அல்ஹாஜ் KTS எலியாஸ் கபூராஜி அவர்கள் வரவேற்று வார்த்தை பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவின் கிருபையால் நமது கோவை மாவட்டத்திற்கு 25 வருடத்திற்கு பிறகு அரசு காஜியாக நமது அனைவரும் துஆ பர்க்கத்தினால் அல்லாஹ் தஆலா ரஹீம் அஜித் அவர்களை நேற்று நியமனம் செய்தார். நாங்கள் எல்லாரும் இனாயத் ஆஜியார், ரஹீம் அஜரத், நான், சுல்தான் அஜியார், அஜரத் சார்பாக ரஹ்மான் அஜரத் ஆகியோர் சென்று நேற்று மினிஸ்டரிடமிருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த சர்டிஃபிகேட்டை ஆண்டவர் கிருபையால் தரப்பட்டது. இன்று ஃபஜ்ர் முடிந்தவுடன் உலமா பெருமக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவரும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துள்ளீர்கள். இன்ஷா அல்லாஹ் டைம் கம்மியாக இருக்கிறனால நிறைய பேர் வாழ்த்துருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு ஒவ்வொருத்தரா ஒரு 4-5 பேர் வாழ்த்து சேர்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் சால்வு கொண்டு வந்துருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரா பேர் சொல்லி இன்ஷா அல்லாஹ் இது பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் இது ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு சாபக்கேடோ இல்லை அல்லாஹ் தஆலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுத்துருக்கறனால ஒரு எப்படி சொல்றதுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷமான காட்டி அது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக என்று
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து அனைவருக்கும் டிஃபன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விருந்திலும் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துரையாளர்களுடைய வரிசையில் நம்முடைய இந்தாதுல்லோ அரபிக் கல்லூரியினுடைய துணை முதல்வர் கணியத்திற்குரித்தான ஹாஜா ஹஜ்ரத் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அல்லதீன ஃபாஸூ பிரிضல்லாஹ். அம்மா பஅத் فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد وأطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கோவை நகரத்தினுடைய சுன்னத்து வல் ஜமாத்து பள்ளிகளின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் ஜன்னாவினுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மட்டுமல்ல உலமா பெருமக்களுக்கும் என்னுடைய ஆரம்ப சலாமினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி ஒரு நீண்ட உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி உள்ள நிகழ்ச்சி அல்ல. நமக்கு அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கோவை நகரம் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் அறிமுகமான, எல்லோருக்கும் அன்பான, எல்லோரிடத்தின் நல்ல முறையில் பழகக்கூடிய எங்கள் அருமை சகோதரர் அப்துர் ரஹீம் இம்தாதி பாக்கவி அவர்களுடைய காலியினுடைய பொறுப்பை வரவேற்று செய்யக்கூடிய ஒரு சிகிழ் நிகழ்ச்சியாக இருக்கும். எனவே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், அதீவுல்லாஹ வ அதீவுர் ரசூல, அல்லாவுக்கு வழிபடுங்கள், அதீவுர் ரசூல, ரசூலுக்கும் வழிபடுங்கள், உலில் அம்ரி மின்கும், இந்த இருவருக்கும் அடுத்து உங்களில் யார் ஆட்சி பொறுப்போ அல்லது அதிகார பொறுப்போ உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வழிபட்டு இடங்கள். அவர்கள் மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு எதை சொல்லுகிறார்களோ அதை பரிபூர்ணமாக ஏற்று நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் நமது அன்பிற்குரிய பாசத்துக்குரிய அப்துர் ரஹீம் ஹஜரத் அவர்கள் கோவை மாவட்டத்தினுடைய அரசு காலியாக நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்வானாக. அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் பரக்கத்து செய்வானாக. அந்த அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. முஸ்லிமான அனைவர்களுடைய காரியத்திலையும் சுமூகமான முறையில் நம்ம மார்க்கத்துக்கு உட்பட்டு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமோ, அதுபோல அரசு காலியின் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்னெல்லாம் நன்மைகளை செய்ய முடியுமோ அத்தகைய காரியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி தருவானாக என்று வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பொருளப்பை கொடுத்ததற்காக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துரையாளருடைய வரிசையில் திருமலை நகர் மஸ்ஜிது நூர் பள்ளியினுடைய இமாம் ஆரிஃப் சிராஜி ஹஜ்ரத் அவர்கள் சில நிமிடங்கள் சுருக்கமாய் வாழ்த்து பேசுவார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கண்ணியம் நிறைந்த மிகவும் மதிப்புக்குரிய எங்களுடைய மஹல்லாவை சார்ந்தவரும் ஹஸ்ரத் அவர்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது ஆக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. உலமாக்களுக்கும் அமராக்களுக்கும் அனைவர்களுக்கும் பிரியமான நேசத்துக்குரிய ஹசரத் அவர்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது மிக மிக மகிழ்ச்சியை தரக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா ஹசரத் அவர்களுக்கு வலிமையையும் ஆற்றலையும் எல்லா விதமான பரக்கத்துகளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக என்று எங்களுடைய மஹல்லாவின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் அனைவர்களின் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். எங்கள் ஜமாத்தின் சார்பாக முத்தவலி சாஹிப் அவர்கள் ஹசரத் அவர்களை கண்ணியப்படுத்துவார். கோவை மாவட்ட ஜமாஅத்துலமா சபையினுடைய பொருளாளர் மௌலவி சுல்தான் மௌலவி அவர்கள் சில நிமிடங்கள் வாழ்க்கை பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீண்ட நெடிய நாள்களுக்கு பிறகு இந்த ஹாஜிக்கு பொருத்தமான ஒரு நபரை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். வல்லவன் அல்லாஹ் ஹஜரத் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு சிறப்பான பணிகளை செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கோவை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக அவருடைய பணிகளை சிறக்க வாழ்த்துகிறோம், துஆ செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக அதனுடைய செயலாளர் மௌலவி வி அப்துல் ரஹ்மான் உலூமி ஹசரத் அவர்கள் நிமிடங்கள் வாழ்க்கை பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான கோவை நகரமே பல ஆண்டுகளாக எதிர்நோக்கி இருந்த மாவட்ட அரசு காஜியினுடைய அந்த எதிர்பார்ப்பிற்கு முடிவு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்விலை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, யதார்த்தமாக டவுன் ஹாஜியினுடைய அறிவிப்புகள் வெளியிலே வந்து வரவேற்பு முகமாக ஜன்னா பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக இது நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமும் ஒரு மிகப்பெரிய முயற்சியும் இதில் இருந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த நேரத்தில் அதை நாம் ஞாபகப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வாரம் மட்டுமே 2 தடவை சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இனாயத்துல்லா ஆஜியார் அவர்கள், ரியாஸ் ஆஜியார் அவர்கள், ஃபைசல் அவர்கள், நாசர் ஆஜியார் அவர்கள், அதே போன்று இயக்கங்கள் கூட்டமைப்பின் சார்பாக சுல்தான் அமீர், ஷபீர் போன்ற சகோதரர்கள், ஆக ஏதோ பக்கத்தில் டவுனுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, சென்னைக்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இது யாரையும் எதிர்த்தோ அல்லது பகையை சம்பாதிப்பதற்காகவோ ஏற்பட்ட ஒரு சூழல் அல்ல. மாற்றமாக கோவை மாநகருக்கு மாவட்டத்திற்கு கண்டிப்பாக டவுன் ஹாஜ் என்பது வேண்டும். தமிழகத்திலேயே அது காலியாக இருக்கக்கூடிய இடமாக கோவை மாவட்டம் இருப்பது இவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே இருந்தது. எனவேதான் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு, அனைத்து ஜமாத்துகள் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு,
கோவை மாநகர மாவட்ட ஜமாஅத் உலமா சபை எல்லாருமே ஒருங்கிணைந்து இதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு யாரை எப்படி சந்திப்பது என்ற முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு கோட்டை அப்பாஸ் அவர்கள் வருகை தந்து அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் வழங்குவானாக. அவர்களும் பல்வேறு வகையான ஒத்துழைப்புகளை நமக்கு தந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களை யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ சந்தித்து அற்புதமான தகுதியான ஒருவரை கோவை மாவட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் இதை நாம் யதார்த்தமாக நாம் கருதிவிடக் கூடாது. பொதுவாக டவுன் ஹாஜ் இல்லாததனுடைய குறை நிறைய ஷரியத்து பிரச்சனைகள், ஜமாத்தினுடைய பிரச்சனைகள், இதுவெல்லாம் மாநகர ஜமாஅத் உலமா சபை அதை கையாண்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிறை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நமக்கெல்லாம் எந்த வேலையுமே இல்லாம ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே டவுன் ஹாஜ் பார்த்துக்குவாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம இந்த நேரத்துல என்ன பதிவு செய்யறோம் அப்படின்னு கேட்டா, கூட்டு முயற்சியாக இருந்தால் எதற்கும் ஒரு வெற்றி இருக்கிறது என்பது இதன் மூலம் நாம் தெரிந்திருக்கிறோம். நேற்றைய தினம் சென்னையிலிருந்து நாங்கள் வருகிற பொழுதும் கூட இனாயத்துல்லா ரியாஸ் நாங்கள் பேசிட்டு வந்தோம். கூட்டு முயற்சி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி உண்டு. எனவேதான் கோவை நகரத்தில் நிறைய பள்ளிவாசல்கள் பிரச்சனைக்குரிய சூழல் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம, அனுமதி தரப்படாம யாரோ வழக்கு தொடர்றதுனால் தொழுக முடியாத சூழ்நிலை நிறைய இருக்குது. அதற்கெல்லாம் சேர்த்து ஆட்சியாளர்களிடத்தில் பேசப்பட்டு வந்திருக்கிறது. அதற்கும் இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரமாக அதற்கும் முடிவுகள் வந்துவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டவுன் ஹாஜியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ரஹீம் மஸ்ஜிதை பத்தி நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாவட்ட ஜமாஅத் உலமா சபை, மாநில ஜமாஅத் உலமா சபை, மாநகர ஜமாஅத் உலமா சபை, ஜமாத்துகளுடைய கூட்டமைப்பு, இப்பொழுது ஹிலால் கமிட்டியினுடைய தலைவர் போன்ற பல்வேறு பொது பொறுப்புகளிலே அங்கம் வகித்து பல்வேறு வகையான அனுபவங்கள் சார்ந்த நிலை இருக்கக்கூடிய ஹசரத் அவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கோவை மாநகரம் இனி சிறப்பாக தமிழக பகுதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இதற்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ, உடலாலும் பொருளாலும் யாரெல்லாம் உழைத்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. நல்ல நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக என வாழ்த்தி கோவை மாநகர ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துறை வரிசையில் அடுத்தபடியாக பர்கத்துல் ஹிதாயா கல்விக்கல்லூரி ஸ்தாபனங்களுடைய நிறுவனர் மௌலவி ஹக்கீம் இர்ஷாதி ஹஜ்ரத் அவர்கள் சில நிமிடங்கள் வாழ்த்தி பேசினார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஅலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். மார்க்கம் அமைதிகளும் சமுதாய முன்னோடிகளும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்து நமது உடன்பிறப்பு சகோதரர் அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களுக்கு பெரியொரு பொறுப்பை அவருடைய தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள். அதே நேரத்தில் காலி என்று சொல்லக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஹசரத் அவர்கள் ஆஷிம் ஷாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நம்முடைய கோயம்புத்தூர் பல்வேறு கேள்விகள் கேட்க, அதற்கு பின்னாடி பல ஜமாஅத்துகள் சமுதாய முன்னோடிகளுடைய பெரும் உழைப்புக்கு பிறகு கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் ஒரு ஹிபத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ரப்ப ஜல்ல ஜலாலு இதை ஒரு சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்கு இரவு பகலாக உழைக்கப்பட்ட உலமாக்கள் உமராக்கள் அவருடைய உழைப்பொன்னும் வீணடிக்காமல் அல்லாஹ் இதன் மூலமாக சமுதாயத்துக்கு இஸ்ஸத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல் இமாம் ராஹின், இமாம் பொறுப்புள்ளவர். அந்த பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில் கேள்வி உண்டு. அந்த அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் பொருத்தப்பட்டு ஹசரத் அவர்கள் இந்த பொறுப்பை இந்த உம்மத்துக்கு நிறைவான முறையில் செய்வதற்கு உண்டான ஆஃபியத்தான வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. அது மட்டுமல்லாமல் சமுதாய முன்னோடிகளுக்கு சேர்ந்த இந்த பணியை
காதி ஷுரைஹி போன்ற பெருமகான்மாருடைய துஆ பெற்றவர்களாக இந்த பொறுப்பை நீதமித்து செயல்படுவதற்கு அல்லாஹ் அதுக்குண்டான இல்மையும் தக்குவாவையும் அல்லாஹ் வழங்குவானாக என்று எங்கள் சார்பத்தின் சார்பாக அமைப்பு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து நீடித்த ஆயுள் நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தந்தரில் வருவானாக. இங்க குமேரிக்கூட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹுக்குண்டான பரக்கத்தை வழங்குவானாக என்று துஆ செய்து நாங்கள் அந்த பண்ணாடி கொடுத்து அசத்தோடு கண்ணிப்படுத்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.